Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே காரசாரமா டேஸ்டா இருக்கும். நம்ம கடைகள்ல வாங்குறது போலயே இருக்கும். இப்போ எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். இது மூணையுமே நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து அந்த சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவுமே சேர்க்காத நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வானலில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும் 1/2 கிலோ சிக்கனுக்கு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதோட 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் நிறையா இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். இதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லைங்க, குறைவான பொருட்களை வச்சு டேஸ்ட்டாக செய்யலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதுக்கு மிளகுத்தூள் தான் காரத்துக்கு ஃபுல்லாக சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தாலே போதுமானது. இதோட ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி நல்லா எடுத்துருக்கேன். இது வந்து போன்லெஸ் தான் அப்படின்றதுல போனோடையே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 150-200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனில் வேறு தண்ணி வரும். ஒரு 100-150 ml தண்ணி சேர்த்தாலே போதும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியுமே நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தான் இருக்குது. இது வந்து மசாலா சேர்த்தோம்னா நமக்கு சரியாயிடும். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு 15-20 மினிட்ஸ்லேயே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். சிக்கன் எனக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச ஃப்ரெஷ் மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் காரம் நிறைய வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வதங்கட்டும். அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதோட நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்ல வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இதையும் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.